என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னாலே அல்ல, என்னை, நீங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற. பிறரை பலப்படுத்த அப்புறம் பார்த்துக்கலாம். என்னை ஃபோக்கஸ், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. மக்கள் பலம் அல்ல, பண பலம் அல்ல, கட்சி பலம் அல்ல. சில ஆளுக்கு கட்சி பலம், எனக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட்டா இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குது, அவரை தெரியும், இவரை தெரியும், ஒன்றும் தெரிய வேண்டாம். இயேசு தெரிஞ்சா போதும். யாரை தெரிஞ்சா போதும்? இயேசு தெரிஞ்சா போதும். இயேசு என் பெலன். ஒரு குறிப்பிட்ட சைக்கிள் நிறுவனம் அந்த சைக்கிள் விளம்பரத்துக்கு ஒரு விளம்பரம் கொடுத்திருப்பாங்க. நீங்க அதை பார்த்துருப்பீங்க. நான் நினைக்கிறது ஹெர்குலஸ் நினைக்கிறேன், சரியா தெரியல. அந்த சைக்கிள் விளம்பரத்தில் சைக்கிளை போட்டுட்டு ஒரு ஆளு இந்த முழு பூமி உருண்டைய அப்படி தூக்கி வச்சுட்டு நிற்பான். பார்த்துருக்கீங்களா? இந்த ஹோல் குளோப என்ன பண்ணுவான், 2 கையில தூக்கி வச்சு. அதை நான் பார்க்குறப்பெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா என்ன வருது, அடே அப்பா, பூமியே தூக்கிட்டு நிற்கிறேன், அவ்வளோ எனர்ஜி அவனுக்கு. அப்படின்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதை விட தைரியமாய் சொல்லுவேன், ஆள் பலம் எனக்கு தேவையில்லை, பணபலம் எனக்கு தேவையில்லை, கட்சி பலம் எனக்கு தேவையில்லை. ஜீசஸ் இஸ் மோர் தென் இனஃப். இயேசு என் பலனா இருக்கிறார். இன்னிலிருந்து நீங்க அப்படி மாறுங்க. எதையும் சார்ந்துக்காதீங்க. பணம் இருக்குது, வருமானம் இருக்குது, பேங்க்ல பேலன்ஸ், சொத்து இருக்குது, அதை வச்சு சமாளிச்சுக்கலாம். அது பறந்து போயிடுமா? பைபிள்ல போட்டுக்குது, அது பறந்து போய்விடும். இல்லாமல் போகும் பொருட்கள் மேல் உன் கண்களை பறக்க விடுவான் ஏன்? இயேசு என் பலன். இன்றையிலிருந்து எல்லாம் சொல்லுங்கள், ஆமா, இயேசு என் பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. நான் தரேன்னு சொல்லலைங்க, எனக்கு இயேசுதான் பலன். ஆமா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. கிறிஸ்துவினாலே. Jesus is my only strength. Jesus is my only strength. அவரே என் பலன் சொல்லுங்க. ஓகே, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அடுத்த பலம் எங்கே இருக்கிறது? ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். முந்தின வசனம், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அது யார்? அது இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, what is that? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, அது என்ன? அது ஜெப வாழ்க்கை. You can draw power through prayer. ஜெபத்தின் மூலம் நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும். You can draw power through prayer. There is power in prayer. ஜெபத்திலே வல்லமை இருக்கிறது. ஒருவேளை உங்க ஜெபம் கேட்கப்படாம இருக்கலாம், அது வேற மேட்டர். அதனால ஜெபத்தை விட்டுறாத. உங்க ஜெபத்துக்கு பதிலே வரல, continue to pray. You shall be energized. You shall be strengthened with a heavenly dynamite. பரலோக வல்லமையினால் நீ பலப்படுத்தப்படுவாய். Continue to pray. இந்த வார்த்தைகளை கேட்க உங்களுக்கு சொல்றேன். ஒரு சகோதரனை கேட்டேன், ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டேன். போங்க பாஸ்டர், நீங்க சொன்னீங்கன்னு ஜெபம் பண்ண, ஜெப வீட்டில் சண்டை தான் வருது, விட்டுட்டேன் ஜெபத்தன்றான். அட கடவுளே. ஒரு ஃபேமிலி சொல்றான், குடும்ப ஜெபம் பண்ணீங்களா அம்மா? என்னைக்கெல்லாம் குடும்ப ஜெபம் பண்றோமோ அன்னைக்கெல்லாம் சண்டை, அதனால விட்டுட்டேன். அது சோதனை தான், அது சோதனை தான். டோன்ட் ஸ்டாப் ப்ரேயிங். உங்க ஜெபத்துக்கு பதில் வரலன்னாலும் ஜெபத்தை பண்ணுங்க, அதுல பலன் உண்டு, அதுல பலன் உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டை, they shall mount their wings like eagles. They shall mount their wings like eagle. கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். உங்களுக்கு தெரியுமா, மழை வரும், மேகம் வரும்,
எல்லா பறவைகளும் குயிக்கா அது பறந்து ஷெல்டருக்கு போயிடும். கழுகு ஷெல்டர்லாம் தேடாது, ஃப்ளை ஓவர். அதெல்லாம் மழையெல்லாம் தாண்டி மேகத்தெல்லாம் தாண்டி அது மேலே போயிடும். அதுதான் இங்க வசனம் சொல்லுது. Those who pray shall fly over the problems. They shall fly over the obstacles. The people who pray, ஜெபிக்கிறவர்கள் பிரச்சனைகளை தாண்டி பறந்து விடுவார்கள், போராட்டங்களை தாண்டி பறந்து விடுவார்கள். ஓ, ஜெபிக்கிறவர்கள். ஜெபத்தில் வல்லமை இருக்கிறது. ஜெபத்திற்கு பதில் வராட்டி போனாலும் ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஜெபம் பண்ற மூடு இல்லை, பரவாயில்ல ஜெபத்தை பண்ணு. மூடு இல்லைன்னாலும் ஜெபத்தை பண்ணு. லீடிங் இல்லை, நோ ப்ராப்ளம், ஜெபத்தை பண்ணு. கட்டாயத்துக்காக பண்ணு, பிடிவாதமா பண்ணு. டூ தட், ட்ரை தட், செஞ்சு பாரு. இல்லைங்க, ஜெபிக்கிற மாதிரி ஒரு மூடு இல்லை. மூடை பார்த்தாலும் ஜெபிச்சா என்ன ஆகுறதுக்கு கதை? மூடை பார்த்துட்டு இருக்காது, மூடே வராது. சைத்தான் மூட விட மாட்டான். மூடு வரலன்னாலும் ஜெபிக்கிறவன் தான் ஜெபிக்கிறவன். லீடிங் இல்லை, ஜெபம் பண்ணு. லீடிங் இல்லை, முட்டியை போட்டு ஜெபத்தை பண்ணு. சோத்திரம் பண்ற மாதிரி மைண்ட் செட் இல்லை, பண்ணு. சும்மா சொல்லு, சோத்திரம், சோத்தரிக்கிறேன், சோத்தரிக்கிறேன், அல்லேலூயா, பிரைஸ் லார்ட் ஆரம்பிச்சிரு. ஜெபத்தில் பவர் உண்டு. ஞாபகத்தில் இன்னைக்கு எல்லாருக்கும் சொல்றேன், தனி ஜெபத்தை விட்டுறாதீங்க, குடும்ப ஜெபத்தை விட்டுறாதீங்க. உங்களுக்கு பலன் அதுல இருக்கிறது. There is power in prayer. அடுத்தபடி அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரி பூமியின் கடைசி பரிந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பேன். எப்ப பலன்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது. when the Holy Spirit is come upon you, you shall receive power. When you shall receive power, when the Holy Spirit is come upon you. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து. பரிசுத்த ஆவி பெறவரில் எனக்கு சாட்சி சொல்ல தைரியம் வராது, தெருவில் நின்று பிரசங்கம் வைக்க தைரியம் வராது, யாருக்கும் இயேசுவை பற்றி சொல்ல தைரியம் வராது. பரிசுத்த ஆவி பட்டோடனே அப்படி ஒரு தைரியம் வந்துடுச்சு. பரிசுத்த ஆவிக்குள்ள அவ்வளோ பலன் இருக்குது. பரிசுத்த ஆவிக்குள்ள அவ்வளோ பலன் இருக்குது. ஒரு சுண்டேலி ஒரு பாருக்குள்ள இருந்துச்சு. ஒரு நாள் தற்செயலா இந்த சுண்டலினுடைய வாலு ஒரு திறந்திருந்த ஒயின் பாட்டுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. விளங்குதா? இந்த சுண்டலி வாலு தற்செயலா ஒரு ஒயின் பாட்டில் திறந்துருந்துச்சு, அதுக்குள்ள இந்த வால் நுழைஞ்சிடுச்சு. சில்லுன்னு இருந்துச்சா இந்த சுண்டலிக்கு, என்னடா சில்லுன்னு இருக்குதுன்னு இந்த வாலை திருப்பி வாய்க்குள்ள வச்சு டேஸ்ட் பண்ணி பாச்சு. நல்லா ருசியா இருந்துச்சா, திரும்பவும் வாலை அந்த ஒயின் பாட்டில் விட்டு ஒரு 4-5 தடவை திரும்ப எடுத்து அது ருசி கண்ட பூனை மறுபடியும் குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் இதுக்கும் என்ன வந்துருச்சு? ஆமா, இப்படி வந்து வாசப்படி நின்றுட்டு, எங்கடா அந்த பூனை, வர சொல்லுடா. எப்படி இந்த ஒயின் பாட்டில் 2 தடவை ருசி பண்ண இந்த எலிக்கு இவ்வளவு தைரியம் வருமானால், பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிறேன், நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசுற நாளுக்கு எவ்வளவு பலம் வந்தாகணும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சாத்தான் உங்களை துரத்துறான, நீங்க சாத்தான துரத்துறீங்களா? நம்மள அநேகர் ஜெபம் பண்றப்ப சொல்றாங்க, பாசி ஜெபம் பண்ணுங்க. என்னம்மா, ராத்திரி சைத்தா ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டான். நீ அவனை துரத்த வேண்டிய ஆளு, அவன் உன்னை துரத்திக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்? அது பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து. சொல்லுங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி உலகம் முழுவதுக்கு நீ சாட்சியா வைப்பாரான். Your witness shall not be confined to any particular geographical limitations. உனக்குள்ள பரிசுத்தாய் வல்லமை வந்துச்சுன்னா your horizon shall be increased.
அது பாட்டு எங்கனாலும் போகும். ஆல் ஓவர் த வேர்ல்ட் யூ கேன் பி எ விட்னஸ் ஃபார் ஜீசஸ். இயேசுவுக்கு நீ சாட்சியா இருக்கலாம். டேவிட் வில்கர்சன் என்ற தேவ மனிதர் ஊழியருடைய வாழ்க்கையிலே நடந்த விஷயம், அவருடைய தகப்பனாரும் குடும்பமும் புதிய ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிருந்தாங்க. இவர் ஸ்கூல்ல சேர்த்திருந்தாங்க. அந்த ஸ்கூல்ல போன உடனே ஒரு பையன் சொன்னான், வில்கர்சன் புதுசா வந்திருக்கிற, கொஞ்சம் கவனமா இருந்துக்க. ஏண்டா, உங்க ஒரு பெரிய ரவுடி இருக்கிறான், அவன் யாரு புதுசா வந்தாலும் அடின்னு அடிச்சு போட்டுருவான். ஏண்டான்னு கேட்டானா இவன். அதுக்கு சொல்றானா, எல்லாரும் அவனுக்கு பயப்படும்னு சொல்லி அப்படி பண்ணி வைக்கிறான். எல்லாருமே அவனுக்கு பயந்துதான் இருக்கிறோம். இந்த அடுத்த ஒரு வாரத்துல நீ புதுசுன்னு தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவான், உன்ன பயங்கரமா அடி விழும், கவனமா இருந்துக்க. இதை கேட்ட உடனே இவருக்கு ஒன்றும் புரியல. ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சிருக்கிறார், பாஸ்டருடைய பையன். அதனால ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படி ஒருத்தர் இருக்கிறானா, எனக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் பேசினார, நான் உன் கூட இருக்கிறேன், ஆவியின் பலத்துல போ, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு எப்போதும் அதே சொல்லிக்கிட்டே ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது எவனா வரானான்னு பார்த்துக்கிட்டே போனா 2ஆம் நாள்ல அவன் வந்துட்டானா. 2ஆம் நாள்ல வந்துட்டான். எதிர்க்க வந்து அவன் நிற்கிறான். வில்கர்சன் கொஞ்சம் பயந்தாலும் உடனே இந்த வசனத்தை சொல்றாரா, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும்னு மனசுல அப்படி சொன்ன உடனே அவர் அறியாமலேயே அந்த ரவுடியை பார்த்து சிரிச்சுட்டாராம். ஹஹான்னு சிரிச்சுட்டாராம். சிரிச்ச உடனே அந்த ரவுடி ஓட்டமா ஓடி போயிட்டானா. ஏன்னு தெரியுங்களா? இதெல்லாம் ரவுடிங்க மேட்ரு. பயம்தான்னா இந்த ரவுடிக்கு கீழே வலிமை உள்ளவன் அர்த்தம். சிரிக்கிறான்னா இவனோட கூடுதல் பவர் உள்ளவன் அர்த்தம். வில்கர்சன் இவனை பார்த்து சிரிச்ச உடனே அவனுக்கு என்ன வந்துடுச்சு எண்ணத்துல, ஆஹா இவன் நம்மளை விட பெரிய ஆள் போல இருக்குது, இதனால இவன்கிட்ட இன்னைக்கு சிக்க வேண்டாம். வில்கர்சன் சொல்றாரு, பிறகு ஒரு நாளும் அவன் தான் எதிர்க்க வரவே இல்லையா. பிறகு ஒரு நாளும் வரவே இல்லையா. பிறகு கேஷுவலா சந்திச்சப்ப ஒதுங்கி போயிட்டானா. எப்படி? அவ்வளோ பெரிய ரவுடி வில்கர்சனை கண்டுட்டு என்ன பண்ணிட்டானா, ஒதுங்கி போயிட்டான். நல்லா ஞாபகத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவி சொல்லுங்க. உங்களை நிறைய பேர் அதை என்ஜாய் பண்ணல. You have not yet understood the value of the Holy Spirit, the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வலிமை இன்னும் தெரிந்து கொள்ளல. பரிசுத்த ஆவிக்கு கிரீக்ல டியூனாமிஸ் என்று பெயர். அந்த டியூனாமிஸ் தான் என்னுடைய மூத்த மகளுக்கு பேரை வச்சிருக்கிற. இப்ப என் கதையை சொல்லல. பரிசுத்த ஆவிக்கு கிரீக்ல என்ன பெயர்? டியூனாமிஸ். ஓகே, டியூனாமிஸ் என்ற வார்த்தை எதுல இருந்து வருது தெரியுங்களா? டைனமிட் என்ற வார்த்தையிலிருந்து வருது. டைனமிட்னா வெடி மருந்து. வெடித்து சிதறி கற்பாறைகளை உடைக்கிற அந்த டைனமிக் தான், டைனமைட் தான் டைனமிஸ். எல்லாம் கவனமா கேளுங்க. இந்த பரிசுத்த ஆவி, இந்த டியூனாமிஸ் உங்க உள்ளத்துல வரும் பட்சத்துல நீங்கள் சாட்சிகளாய் இருப்பீர்கள். வீர தீர காரியங்களை செய்யலாம். நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள், சாதிக்க பிறந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் சோடியா போகக்கூடாது. உங்கள் ஒருவரேனும் ஆண்டவர் சோடியா போக படைக்கவில்லை. God wants every one of his children to be successful. Compete. நீங்கள் சாதனையாளர்களாய் மாற வேண்டும். Compete. வெற்றி பெற வேண்டும். Successful. அது எதனால முடியும்? பரிசுத்த ஆவியின் பலத்தில முடியும். 1 பேதுரு 2:3 வாசிக்கிறோம். அடுத்தபடியாக, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல், திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். வேத வசனத்துல பவர் இருக்குது. படிக்கும் போதும் அதுல பவர் இருக்கு, வசனத்தை கேட்கும் போது அதுல பவர் இருக்கு. தானியேல் 10:19
ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டான், திடன் கொள். அந்த வார்த்தையை கேட்ட உடனே பலம் வந்துருச்சு தானியேலுக்கு. The moment you read the word of God, the moment you listen the word of God, power of God will be in operation. வசனத்தை படிங்க. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்க முடியாதா? அரை மணி நேரம் ஒரு தொடரை பார்க்கறதுக்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு சினிமா பார்க்க 3 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. ஃப்ரெண்டோட ஊர் சுத்துறீங்க, சாட்டிங்ன்றாங்க, மொபைல் போன்ல சாட்டிங்ன்றாங்க. ரீசெண்டா ஒரு அம்மா சொல்லுது, அது கற்பனையில திட்டுது. யார? இந்த ஸ்மார்ட் போனை கண்டுபிடிச்சவன். டேய், எவன்டா கண்டுபிடிச்ச? என் வயிற்றுச்சல வாங்கி கொட்டுக்கிட்டியாடா, என் பையனே கெடுத்து விட்டியாடா, நீ நல்லா இருந்தாண்டா, புஸ்தகம் படிச்சான், ஜபம் பண்ணா, இது கையில கொடுத்துட்டேடா, என் பையன் கெட்டு போயிட்டானாடா, பைபிளை படிக்க மாட்டேன்றான், ஜபம் பண்ண மாட்டேன்றான், கெடுத்துட்டேடா என் பையனை. டேய், நீ எங்கடா இருக்கிற? ஸ்மார்ட் போனை கண்டுபிடிச்சேன், வாடா. ஒரு அம்மா கத்துது, கூப்பிடுது அவனை, வாடா, என் பையனை கெடுத்துட்டேடா, படிச்ச பையனை கெடுத்துட்டேடா. அது உண்மைதான். ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லாத, ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லாத, உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளாத, எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஒரு விசுவாசி 1 மணி நேரமாவது தேவனோடு செலவு பண்ணணும். வசனம் படிக்கணும், வசனம் படிக்கணும். புரியாட்டியும் படிச்சுட்டு இருன்ற நான், புரிஞ்சுதான் படிக்கும், புரியாட்டியும் படி, சும்மா படி. கோ த்ரூ தட் தரோ ரீடிங் அப்புறம் பார்த்துக்கலாம். த்ரூ ரீடிங்கை முதல்ல பண்ணு. வசனத்துல பவர் இருக்குது. நெகேமியா 8:10 வாசிக்கலாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். அடுத்த பலன் எங்க இருக்குதா? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது. பணத்துல மகிழ்ச்சியாயிருப்பது அல்ல, உறவுகளில் மகிழ்ச்சியாயிருப்பது அல்ல. உறவுகளில் கொஞ்சம் பேர் மகிழ்ச்சியா இருப்பாங்க. இன்னைக்கு ஹலோ சாரனுவா, நாளைக்கு டாயின்னுவா. டோன்ட் கெட் செட்டில்ட் இன் த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ். மனித உறவுகளிலே நீ மகிழ்ச்சி கொள்ளதிலே அர்த்தம் கிடையாது. இயேசுவின் உறவு, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். ரிச்சர்ட் உம்பரான் 14 ஆண்டுகள் ருமேனியாவில் அண்டர்கிரவுண்ட் ஜெயிலில் வாழ்ந்தார். வாரத்தில் ஒரு நாள் அவருக்கு அரை ரொட்டி, ஹாஃப் லோஃப் பிரெட் கொடுப்பாங்க, 1 டம்ளர் சூப் தருவாங்க. ஒரே பிளேட்டு, அந்த பிளேட்ல தான் சாப்பிடணும், அதே பிளேட்ல தான் கழிவுகளையும் எடுக்கணும். எப்படி இருக்கும் பாருங்க. யாரோடும் பேச முடியாது, யாரோடும் உறவாட முடியாது. அங்கே ஸ்பீக்கர் ஒன்று இருக்கும், அந்த சிறைச்சாலை அறையிலே. அந்த ஸ்பீக்கர் சொல்லிக்கொண்டே இருக்கும், கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு. இதுதான் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிடலன்னாவே ஆள் எப்படியோ போயிடுறான். வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஆஃப் லோ பிரெட் கொடுத்தா அவர் எப்படி இருந்திருப்பார் நினைச்சு பாருங்க. அவர் சொல்றார், 14 ஆண்டுகள் கண்ணாடியை பார்க்கவே இல்லை. நம்மளால ஒரு நாளைக்கு 1008 தடவை பார்த்துக்கிட்டே இருக்கான். கிளம்புறப்போ தடவை, கிளம்பி வரப்போற தடவை, வாசப்படி வந்துட்டு திரும்பி போகிற தடவை பார்த்துட்டு. இதுல சில ஆள் பாக்கெட்லேயே கண்ணாடி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து பார்த்துக்குது. அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிட்டு எதையாவது பண்ணிட்டு உட்காந்துருக்கு. நல்லா கவனி. ரிச்சர்ட் உம்பரான் 14 ஆண்டுகள் கண்ணாடியை பார்க்கல. வாரத்துக்கு ஒரு முறை சாப்பாடு. ஸ்பீக்கர்ல சத்தம், கடவுள் இல்லை இல்லைன்னு வரும். அந்த நேரத்தில் ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்ன வசனம் தெரியுங்களா? என் நிமித்தம் உங்களை துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேர் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இந்த வசனம் அவருக்கு ஞாபகம் வந்தவுடனே சந்தோஷப்படணுமாமல்ல, களி கூறணும்னு சொல்றார் ஆண்டவர். மெதுவா எழுந்திருச்சு, ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படின்னு டான்ஸ் போட்டாராம். ஜீசஸ் ஐ லவ் யூ. அந்த சூப்பர்வைசருங்க இந்த செல்லுல எப்போ பார்த்தாலும், செல்லுன்னா உங்க செல்லு சொல்லலை நான், அந்த பிரிசன் செல்லுல கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த ஆள் செத்துறக்கூடாது, சாக விடக்கூடாது, துன்பப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதனால பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவர் ஏந்திரிச்சு ஜீசஸ் ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே அவன் என்ன நினைச்சிட்டான், அவருக்கு பைத்தியம் முடிச்சிருச்சான்னு நினைச்சிட்டான்.
14 வருஷம் ஜெயிலில் கடந்ததுக்கு என்ன வந்துருச்சு? பைத்தியம் பிடிச்சிடுச்சு நினைச்சிட்டு உயர் அதிகாரிக்கு தகவல் கொடுத்தான், இத்தனை நம்பர் ஜெயிலில் உள்ள ஆளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு. அவன் உடனே வந்து செக் பண்ணிட்டு ரிலீஸ்க்கு ஆர்டர் போட்டுட்டான். ஏன்? அந்த ரூல்ஸ் கவர்மெண்ட்ல பைத்தியம் பிடிச்சிச்சுன்னா அவங்களை என்ன கொடுத்துடணும்? விடுதலை கொடுத்தணும். பார்த்தீங்களா? சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். நீ அப்படியா இருக்க? சந்தோஷமா இருக்க மாட்டே. பலவீனத்துல சந்தோஷமா இரு, சந்தோஷப்படுங்க. ரிச்சர்ட் உம்பரான் மாதிரியா நீ கட்டப்படுறீங்க? எப்ப பார்த்தாலும் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் சோர்வா இருந்துகிட்டு, துக்கமா. சில ஆளு துக்கமா இருந்தாதான் சந்தோஷமா இருக்குதா? இப்படியா? அழுவணும் போல இருக்குது. எங்கேயாவது போய் அழுவலான்னு பார்க்கறேன், அழுதாதான் நிம்மதியா இருக்குது. இந்த கதையெல்லாம் சொல்லாது. இனிமே கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்க பாரு. Learn to be happy in Jesus. இயேசுக்குள்ளே சந்தோஷமா இருக்க பாரு. இயேசு போதும்னு சொல்லு. நீ அது சொல்ற வரையிலும் சோதனை மாறாது. இயேசுவில மாத்திரம் திருப்தி, இயேசுவில மாத்திரம் சந்தோஷம். இயேசுவே என் பலன், இயேசுவே அத்திபாரம் அப்படின்னு நீ முடிவெடுத்து வாயினால சொல்ற வரையிலும் சோதனை போவாது, வந்துகிட்டே தான் இருக்கும். இது உண்மை. இன்னைக்காவது சொல்லு, வாய் திறந்து, இயேசு போதுமே. சொல்ல மாட்டேன். இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஒரு நிமிஷம், இந்த பாட்டை யாரும் செத்து போயிட்டா பாடி பாடியே பழகிட்டோமா? உசுரோடு இருக்கும்போது யாரும் பாடுறதே இல்லை. செத்து போனவனா பாட போறேன் இந்த பாட்டை? நாம தான் பாடணும். நல்லா பாடுங்க, பயப்படாது. இந்த பாட்டு பாடினா ஒரு ஆள் ஏன்ட்டு வந்து, ஏங்க சாவு பாட்டை பாடுறீங்க? ஞாபகம் வருது. அது ஒரு அம்மா ஏன்ட்டு வந்து சொல்லுது, அந்த பாட்டை மறுபடியும் பாடாதீங்க பாஸ்டர், கிடு கிடு கிடுன்னு ஆடுது. நல்ல தைரியமா சொல்லாமல்ல, இயேசு போதுமே, இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, மனிதர் என்னை கைவிட்டாலோ, மாமிசம் அழுகி நாரிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ, ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே, இயேசு போதுமே, நாடிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. நிஜமா சொன்னீங்களா? நிஜமா சொன்னீங்களா? ரியலி? அப்ப வேறு ஏதாவது நடந்தாலும் ஏன் கோவப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க? ஏமா பிரசங்க நேரத்தில் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காதம்மா, கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. கவனிக்கிறீங்களா? இயேசு போதுமே, இயேசு போதுமேன்னு சொல்ற நபரு நீங்க ஏன் கவலைப்படணும்? ஏன் முகத்தை சோற வச்சிருக்கணும்? ஏன் கோச்சிக்கணும்? தேவையில்லையே. ஜீசஸ் இஸ் மோர் தென் இனஃப். எனக்கு இயேசு ரொம்பவே போதுமானவர், ரொம்பவே போதுமானவர். சரி, அடுத்த விஷயம் பார்க்கலாம். தானியேல் 10:18 தானியேல் தரிசனம் கண்டு சொப்பனம் கண்டு தேவ ஆவிக்குள்ள இருக்கிறப்ப அவன் சோர்ந்து போயிட்டான். அப்ப ஆண்டவர் அவனை தொடுறாரு. என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, தானியேல் சொல்றார், என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, ஒரு தொடுதல் போதும். இயேசு ஒரு தொடுதல் போதும். அவர் தொட்டார்னா அவனுக்கு பலன் வந்துடும். உலகத்திலேயே பெரிய பவர் பிளான்ட் இயேசுதான். ஜீசஸ் இஸ் த பிக்கஸ்ட் பிளான்ட் இன் ஆல் த யூனிவர்ஸ். பிளான்ட், பவர் பிளான்ட்ன்றாங்கல்ல. இங்க சென்னையில் அது எந்த ஊரு? அங்க ஒரு அனல் மின் நிலையம் இருக்குல்ல, பாருங்க. அதெல்லாம் சொல்றீங்க பாருங்க.
கல்பாக்கம் அனல் மின் நிலையம், தூத்துக்குடி அனல் மின், நெய்வேலி அனல் மின் நிலையம். இங்க எல்லாம் மின்சாரத்தை உற்பத்தி பண்றாங்க. பவர் பிளான்ட் தான். உலகத்திலேயே ஒரு பெரிய பவர் பிளான்ட் உண்டு. அது யாரு? இயேசு. இயேசு. அது தொட்டா போதும், உனக்கு வந்துடும் பவர். ஒரு அம்மா அப்படிதான் போய் இயேசுடைய வஸ்திரத்தை அவருக்கு தெரியாத போய் தொட்டுட்டாங்க. இயேசு சொல்றாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போயிற்று, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போயிற்று. இயேசுதான் உலகத்திலேயே பவர் பிளான்ட். இப்ப தொடுவார் உங்களை. வசனம் கேட்கும் போதே தொடலாம், ஜெப நேரத்தில் தொடலாம், இப்பவே தொடலாம். இயேசு இங்க தான் இருக்காரு நினைக்காதீங்க. நீங்க உட்கார்ந்துருக்கலாம், அங்க இயேசு இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா? கடைசி வரிசையில் இயேசு இருக்கிறாரா? கீழே உட்கார்ந்துருக்க உங்களோட இயேசு இருக்கிறாரா? சைடில் உட்கார்ந்துருக்காங்க இயேசு கூட இருக்கிறாரா? God is everywhere all the time. சொல்லுங்க, God is everywhere all the time. அவர் எங்கும் எப்பொழுதும் இருக்கிறார். இயேசு. சொல்லுங்க, இயேசு எங்கும் எப்போதும் இருக்கிறார். இப்ப தொடுவார் உங்களை. ஒரு தொடுதல் போதும். A single touch of Jesus will make you whole. கடைசியா ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். 2 கொரிந்தியர். ஆமா, பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்தை எடுத்து போடும்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி அந்த ஜெபத்தை பண்ணாத, என் கிருபை உனக்கு போதும். அப்புறம் என்ன சொல்றாரு? பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். பலவீனத்திலே, நீங்க எப்பெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் ஆண்டவர் பலம் உங்களுக்குள்ள பூரணமா கிரியை செய்யுமா. இப்ப சொல்லுங்க, யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்க, யாரெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறீங்க? இந்த சோர்ந்து போயிருக்கிற வேளையில, பலவீனமா இருக்கிற வேளையில தான் வசனம் சொல்லுது, பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். உங்க பலவீனத்திலே இயேசுடைய வல்லமை விளங்குமா? In your weakness, God's power shall be in operation. In your weakness, God's power shall be made manifest. நீங்க யாரெல்லாம் பலவீனம் நினைக்கிறீங்களா, மென்டலி பலவீனம், படிப்பில் பலவீனம், பொருளாதாரத்தில் பலவீனம், உடம்புல பலவீனம், emotionally I am weak, mentally I am weak, financially I am weak, physically I am weak. நீ எந்த பலவீனமா இருந்தாலும் சொல்ற கேட்டுக்க, வசனம் சொல்லுது, உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். அப்ப யாரெல்லாம் பலவீனமா இருக்கிறீங்களே சொல்லுங்க பாலாம், ஆண்டவர் பலம் அங்க ஒர்க் ஆகுமா? when I am weak then I am strong. யாரெல்லாம் வீக்னு சொல்லுங்க பாலாம். when I am weak then I am strong. என் பலவீனத்திலே அவர் வல்லமை விளங்கும். ஜெபிக்க போகிறோம். ஜெப நேரத்தில் ஆண்டவர் உங்களை தொடுவார். இப்போதும் தொட்டு கொண்டிருப்பார். உங்கள் சோர்வுகளை மாற்றுவார். நான் அல்ல, இயேசு மாற்றுவார். இயேசு மாற்றுவார். பரிதேமை என்ற குருடன் ஆண்டவரை சந்திக்க போகிறான். சந்திக்க போகும்போது என்ன நடந்தது தெரியுங்களா? ஆமா, பாஸ்டர் தான் நல்லா விளக்கமா சொன்னார் முதல் ஆராதனையில். அவன் பிச்சை எடுக்க வச்சிருந்த தட்டு, அவன் சட்டை போத்திருந்த பொருளெல்லாம் தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு ஓடிட்டான். ஏன் தெரியுங்களா? சொல்லுங்க, ஏன்? இனிமே தேவையில்லை, அது இனிமே தேவையில்லை. இந்த தட்டும் தேவையில்லை, இந்த போர்வையும் தேவையில்லை, இந்த சட்டையும் தேவையில்லை. எனக்கு ஆண்டவர் பொழப்ப கொடுத்துட்டார். நான் பொழைச்சிக்குவேன், நான் சம்பாதிச்சு வேற சட்டை வாங்கிக்குவேன். இனி யார்கிட்டையும் நான் வாங்கி வாழ மாட்டேன், நான் கொடுத்து வாழ போறேன். எனக்கு ஒரு தொடுதல் நடக்க போகிறது. இன்றைக்கு இயேசு உங்களை தொடுகிறார். இயேசு உங்களை தொடுகிறார். இயேசு உங்கள் உள்ளங்களை தொடுவார், உங்கள் சரீரங்களை தொடுவார். தேவ பலன் இன்றைக்கு கிரியை செய்ய போகிறது. God's power is going to be in operation in your life visibly. ஏதோ மறைவாழ அல்ல, visibly அது நடக்கும். ஆண்டவர் உங்களை தொட்டு பலப்படுத்துவார்.